இன்னைக்கு சனிக்கிழமை இரவுங்க. இந்த பண்ணை வீட்டை பொறுத்த வரைக்கும் காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் நல்ல ஒரு துணி காய வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயில் அடிக்குது. நைட் ஆனதும் செம்மையான மழை, சுற்றெல்லாம் போட்டுக்கலாம் போல அப்படி இருக்கு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சமையல் தான் இன்னைக்கு. எஸ்டேல் சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து நம்ம பானையில வடிச்சிட்டோம். நேற்று ஊர்ல இருந்து வந்த அவசரம், அதனால குக்கர்ல வந்து மஷ்ரூம் பிரியாணி அப்படி இப்படிலாம் செஞ்சு நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அவசியம் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் தூள் கலப்போம். சாப்பாடு போதுமா, இன்னும் கொஞ்சம் எடுத்துருவா? போதும். தீபாவளிக்கு நீங்க என்னென்னலாம் செய்யலாமோ லெக் பீஸ் கிட்டா இது பாருங்க. கிரில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அடுப்பு இருக்குல்ல, அதுல நெருப்பு மூட்டி ரொம்பவும் ஸ்லோவா 40 இருந்து 50 நிமிஷமா செஞ்ச தந்தூரி சிக்கன். இது பாருங்க, லெக் பீஸ். இது வைப்போம். ஒன்று பார்த்தா அதில் இன்னும் ஒரு சின்ன பீஸ் வைப்போம். நல்லா சாப்பிட்டு போட்டோம். நல்லா சாப்பிட்டா இங்கே பாருங்க, இதை காமிங்க. அடுப்புல வந்து இண்டக்ஷன்ல பெரிய பெரிய பஃபேல எல்லாம் சர்வ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இண்டக்ஷன்ல வந்து பருப்பு வந்துட்டு இருக்கு. சூப்பரான பருப்பு வேது பாருங்க. இது என்ன பருப்பு அப்படின்னா, மாடி தோட்ட கத்திரிக்காய், மாடி தோட்ட சுரக்காய், மாடி தோட்ட பீர்க்கங்காய், இது அனைத்தும் சேர்ந்த சூப்பரான ஒரு பருப்பு. ஸோ இந்த மழையில வந்து இதமா நாங்க சாப்பிட போறோம். காமிங்க. சூப்பரான ஒரு பருப்போட தந்தூரி வந்து செம்மையா இருக்கும், காரசாரமா. இந்த பருப்பு வந்து காரமே கிடையாதுங்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தளிச்சிருக்கிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மாடி தோட்டத்துல இருந்து இயற்கையா நீங்க எதை அறுவடை பண்ணாலும் அப்படியே பச்சை பசேல்னு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.